ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரியா? நான் உங்களுக்கு எல்லா அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸும் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இன்றைக்கி நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் பற்றி பார்க்குறோம். ஓகே, படிக்கும்போது அதுக்கான ஒரு டைமை உருவாக்கிக்கோங்க. 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ, ஆனால் டெய்லி கவனிச்சுட்டு வந்தால் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே உங்களுடைய மனசில் புரியும். ஏன்னா ஸ்டிக் டு த டைம் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை பற்றி எடுக்கிறோம். சரியா? என்னுடைய டீச்சிங் மெத்தடாலஜி எப்படி இருக்கும்னா, யார் கண்டுபிடிச்சாங்க, எந்த வருஷம், அப்புறம் அதோடைய ஹிஸ்ட்ரி. அப்புறம் முக்கியமாக ஒன்று சொல்லிக்கிறேன். ஓகே, நீங்கள் படிக்கும்போது கொஞ்சம் ஹிஸ்ட்ரியும் ஒவ்வொரு டெக்னாலஜி பற்றியான ஓகே அது எப்படி உருவாச்சு அப்படிங்கிற கான்செப்டையும் மனசுக்குள்ள வாங்கிக்கோங்க. ஓகே, இதை பற்றியெல்லாம் உங்களுடைய இன்டர்வியூவில் பேசுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். புரியுதா? சரி, இப்போ நம்ம பார்க்கலாமா? ஸோ இதை நீங்கள் ஒரு அறிமுகமாக எடுத்துக்கலாம். எப்படி ஒரு டெக்னாலஜியை படிக்க ஆரம்பிக்கிறது? ஓகே, 2 விஷயங்கள் தான் பாருங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபவுண்டர் நிற்கிது. ஓகே, பார்த்தீங்க, பிரெண்டன் எய்க்கு. ஓகே, இது அவருடைய பிறந்த வருஷம். ஓகே, அவர் எப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாரு? பிரெண்டன் எய்க்கு 1995. அப்புறம் இந்த இசிஎம்ஏ, யூரோப்பியன் கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷன் நினைக்கிறேன். ஓகே, இசிஎம்ஏ ஃபுல் ஃபார்ம். ஓகே, பாருங்க, இங்க இருக்கு யூரோப்பியன் கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷன். இதை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இசிஎம்ஏ எதுக்குன்னா, ஓகே, அது ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு ஆர்கனைசேஷன் ஆர் கம்பெனின்னு வச்சுக்கோங்க. ஓகே, நீங்க எந்த லாங்குவேஜ் கண்டுபிடிச்சாலும், யார் எந்த லாங்குவேஜ் கண்டுபிடிச்சாலும், அவங்க முதல்ல இந்த ஒரு ஆர்கனைசேஷன்கிட்ட போய் அப்ரூவல் வாங்கணும். ஏன்னா அப்பதான் ஓகே காமனா இருக்கும். இந்த உலகத்துக்கு மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில காமனா இருக்கும், பொதுவா இருக்கும். இல்லைன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்று கண்டுபிடிச்சாங்கன்னா ஓகே அது எல்லாருக்கும் காமனா இருக்காது. புரியுதா? ஸோ இப்போ நம்ம இப்போ நம்ம என்ன பார்த்துக்கிட்டோம்? 2 விஷயம். ஓகே, பிரெண்டன் எய்க்கு, அவ்வளோதான். இது எடுத்து போட்டுக்கோங்க. இது நீங்க உங்களுடைய நோட் பேட்ல இல்லையோ இல்லை உங்களுடைய நோட்ல, அவ்வளோதான், நோட் பண்ணிக்கோங்க, முடிஞ்சது. ஓகே, அப்புறம் இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க, இசிஎம்ஏ. அதை பத்தி நான் உங்களுக்கு ஒரு சின்ன இது கொடுத்துட்டேன். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண வேணாங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், அதில் இருக்கிறத நீங்க காப்பி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அசோசியேஷன் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்கப்பா. ஓகே, நீங்க சாஃப்ட்வேர் துறைக்குள்ள நுழையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும், அவ்வளோதான். சரி, இப்போ நேராக நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஓகே, வேணும்னா எல்லாமே ஆர்வம் பொறுத்த விஷயம். ஓகே, சும்மா அடுத்தது இது ஒன்று, இசிஎம்ஏ ஹிஸ்ட்ரி. சாரி, நீங்க இது கொடுத்து பார்க்கறதுனாலும் பார்க்கலாம். ஓகே, ஜாவா ஸ்கிரிப்ட் ஹிஸ்ட்ரி. எல்லாமே உங்ககிட்ட இருக்குங்க. எவ்ரிதிங் இஸ் அவைலபிள். ஓகே, இது ஆக்சுவலாக பாருங்க, இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இது பாருங்க, இந்த நெட்ஸ்கேப் 2ங்கிறதும் அதுவும் ஒரு ப்ரௌசர் தான். புரியுதா மக்களே? அதுவும் ஒரு ப்ரௌசர் தான். ஓகே, ஸோ இந்த ஜாவா ஸ்கிரிப்டோட இன்ட்ரோடக்ஷன்ல ஸோ நமக்கு இப்போ என்ன தெரிஞ்சிச்சு, யார் கண்டுபிடிச்சாங்க, எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்க, சரியா? இசிஎம்ஏன்னா என்ன?
ஓகே, ஜாவா ஸ்கிரிப்ட்ங்கிறது முதல்ல இட் இஸ் எ லாங்குவேஜ், அவ்வளோதான். நம்ம சி ஷார்ப்பு ஜாவான்லாம் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, இதுவும் ஒரு லாங்குவேஜ். ஓகே, இந்த இடத்துல பாருங்க, நான் உங்களுக்கு அழகா சொல்லுவேன். ஓகே, இது வந்து இந்த வார்த்தையை மனசுக்குள்ள போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, கிளையன்ட் சைட் லாங்குவேஜ். ஓகே, கிளையன்ட் சைடுனா வேற ஒண்ணுமே இல்லைங்க. அதாவது நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு டெக்னாலஜியும் நீங்க கத்துக்கணும்னா அதுக்கான ஆப்பை நீங்க வந்து மொபைல் போன் மாதிரியே உங்களுடைய கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ணிக்கணும்ட்டு. அப்ப வந்து ஜாவா ஸ்கிரிப்டுக்கு எந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்றது, புரியுதா? ஓகே, ஆனா ஜாவா ஸ்கிரிப்டுக்கு நீங்க எந்த ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். ஏன்னா அது வந்து நீங்க எப்பெல்லாம் நீங்க ஏதாவது ப்ரௌசர் ஆப் நீங்க வந்து இன்ஸ்டால் பண்றீங்களோ அது கூடயே வந்துடும். புரியுதா? ஓகே, ஸோ இப்போ பாருங்க, ஜாவா ஸ்கிரிப்ட் ஓகே ரிசைட்ஸ்னா வாழ்றது, இல்லைன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் எதுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றேன். ஓகே, ரிசைட்ஸ் இன் ஓகே குரோம் ப்ரௌசர், அப்புறம் ஓகே ஃபயர்பாக்ஸ் ப்ரௌசர், அது கூட வந்துடும். நீங்க ஃபயர்பாக்ஸ் ப்ரௌசர் ஆப் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது ஓகே அது கூட வந்துடும். ஃபயர்பாக்ஸ் ப்ரௌசரை மோசிலா ஃபயர்பாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து மைக்ரோசாஃப்டோட ஓகே எட்ஜ் ப்ரௌசர். ஸோ நீங்க எந்தெந்த ப்ரௌசர், ஸோ ஒரு ப்ரௌசருங்கிறது ஒரு ஆப், அந்த ஆப்பெல்லாம் இன்ஸ்டால் பண்ணும்போது ஜாவா ஸ்கிரிப்ட் அந்த ப்ரௌசர் கூடயே வந்துடும். ஜாவா ஸ்கிரிப்ட் மறைமுகமா உங்களுடைய கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் ஆயிரும். ஒன்னு அடிப்படை, நீங்க எந்த டெக்னாலஜியில ஒர்க் பண்ணாலும் அதுக்கான ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். நீங்க மொபைல் போன்ல எப்படி ஆப் இன்ஸ்டால் பண்றீங்களோ அதே கான்செப்ட் தான். ஏன்னா நிறைய தடவை நான் இதை வந்து சொல்லிட்டே இருக்கணும். ஏன்னா நான் சொல்லி கொடுக்கறது எல்லாமே கம்ப்யூட்டரை பத்தி ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு தான். என்னுடைய நோக்கம் வந்து அவங்களாலையும் முடியும், அவங்களாலையும் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ்குள்ள நுழைய முடியும். சில டெக்னாலஜிஸ் கத்துக்கும் போது ஓகே கொஞ்சம் ட்ரையா இருக்கும். நான் கூட நேற்று நினைச்சேன், என்னடா நம்ம குவாண்டம் கம்ப்யூட்டிங்கும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பத்தி எடுக்கும்போது ஓகே ஒரு கதை சொல்லியிருக்கலாமோ என்ன, டக்குன்னு வந்து இப்பதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஓகே, ஸோ இதை நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா ஓகே என்னுடைய மாணவர் வந்து கேட்குறாரு, சார் எனக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் என்ன, அதோட கான்செப்ட் என்ன? நான் இப்போ சொல்றது எல்லாமே அவருக்கு சொல்ற மாதிரி நீங்க நினைச்சுக்கணும். ஸோ இவ்வளவுதான் விஷயங்கள். ஜாவா ஸ்கிரிப்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓகே இது மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஜாவா ஸ்கிரிப்ட்ங்கிறது ஒரு லாங்குவேஜ். லாங்குவேஜ்னா என்ன, அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன, இல்லை கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்னா என்ன. நம்மகிட்ட இருந்து ஆங்கில வார்த்தைகளை வாங்கி கம்ப்யூட்டர் புரிந்து கொள்ளக்கூடிய ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது தான். புரியுதா? ஓகே, அவ்வளவுதான் இதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகே, ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா உங்களுக்கு? இருந்ததுன்னா சொல்லுங்க, கமெண்ட்ல தெரிவிங்க. என்ன மக்களே, கான்செப்ட்ஸ் புரியுதா?
படிச்சிடலாமா? சரி. ஸோ இதை நம்ம ஸ்ட்ரைட்டாகவே இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம்குள்ளே நம்ம வந்து நுழைஞ்சிடலாம். நான் ஏற்கனவே ஒரு அப்ளிகேஷன் வந்து பண்ணியிருக்கிறேன். சரியா? நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், தயவு செய்து விசுவல் ஸ்டுடியோ 2022 இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் அடிப்படையிலேருந்து போகிறதால கம்ப்யூட்டரை பற்றி ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால நான் கொஞ்சம் மெதுவாக டீட்டெயில்டாக தான் எடுப்பேன். சரியா? கொஞ்சம் அப்பப்போ வந்து கொஞ்சம் டைம் எடுத்துப்பேன். நான் ப்ரிப்பேர்லாம் ஒன்றுமே பண்ணலை. ப்ரிப்பேர்லாம் பண்ண ஆரம்பித்தோம்னா வீடியோ எடிட்டிங் நம்ம வந்து ட்ரை பண்ணேன்னா ஓகே, அதுக்கெல்லாம் டைம் ஆகுது. அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க. டக்குன்னு கான்செப்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகணும், அவ்வளோதான். கோர் டீச்சிங் த கோர் கான்செப்ட்ஸ். அதனால் ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக தான் வரும். ஓகே, நான் பேசும்போது நடுவில் வந்து கொஞ்சம் யோசிக்கிறது, கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், பரவாயில்ல. அப்புறம் இன்னொன்று, நான் இனிமேல் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். என்னென்னா, ஒவ்வொரு வீடியோவும் குறைஞ்சபட்சம் 1/4 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி. சரியா? சரி. அதாவது எப்படின்னா, நான் வந்து என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, உங்கள் கூடயே நீங்கள் வந்து என்னுடைய வீடியோ லெசன்ஸில் கவனிக்கும் போது நான் வந்து உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒரு என்வரன்மெண்ட்டை நீங்களாவே கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். புரியுதா? அதுதான் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். அது வந்து ஒரு கதை சொல்லல் மூலமாக இருக்கணும். சரி, நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், எல்லாத்தையுமே நீங்கள் மொபைல் ஃபோனில் எப்படி வந்து ஒவ்வொரு ஆப்பாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அதே கான்செப்ட் தான். நீங்கள் இங்கே ஒவ்வொரு டெக்னாலஜிக்கும் ஒவ்வொரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இங்கே ஜாவா ஸ்கிரிப்டுக்கு ஆப் தேவையில்லை. ஏன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடியே நீங்கள் ப்ரௌசர் ஆப்பை நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணும்போது அது கூடயே உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் எட்ஜுங்கிற ப்ரௌசர் ஆப் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிரும். கூகுள் குரோம் வேணும்னா நீங்கள் தனியாக நீங்கள் அந்த கூகுள் குரோம்ங்கிற ஆப்பை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது ஓகே, அது கூடயே ஜாவா ஸ்கிரிப்டும் இன்ஸ்டால் ஆயிரும். புரியுதா? ஸோ நீங்கள் இப்போ நான் சொல்ல வரும்போதே தெரிஞ்சுக்கலாம், அதுதான் அதோட மீனிங். கிளையன்ட் சைடுன்னு ப்ரௌசர் கூடயே இன்ஸ்டால் பண்ணுறதுனால தான் இது கிளையன்ட் சைடு. புரியுதா? ஓகே, இதை பற்றி நான் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக ஓகே இதோட அறிமுக வகுப்புகளில் ஜாவா ஸ்கிரிப்டோட அறிமுக வகுப்புகளிலேயே உங்களுக்கு தெரிய வரும். சரி, ஸோ இதை படிக்கும்போது ஓகே ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கும்போது ஓகே இப்போ பாருங்க, நீங்கள் இந்த வெப்பேஜ் பார்க்குறீங்க. ஓகேவா? இந்த வெப்பேஜுக்கு பின்னாடி ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கு. இந்த வெப்பேஜுக்கு பின்னாடி ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கு. சரியா? அது எப்போ உங்களால் ஃபீல் பண்ணி படிக்க முடியும்னா, நீங்கள் ஒரு வெப்பேஜ் நீங்கள் டிசைன் பண்ணும்போது. அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட் கிளையன்ட் சைடு லாங்குவேஜுங்கிறதுனால ஜாவா ஸ்கிரிப்ட் கிளையன்ட் சைடு லாங்குவேஜ் அப்படிங்கிறதுனால இது ப்ரௌசரில் மட்டும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். புரியுதுங்களா? நான் பாருங்க அழகாக எடுத்துட்டு போகிறேன். ஓகே, இப்போ பாருங்க, ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு jQuery தயாரிக்கிறாங்க. ஓகே, jQuery என்னன்ட்டு நீங்க வந்து கூகுளில் ப்ரௌஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் ரியாக்ட் தயாரிச்சிருக்கிறாங்க. புரிஞ்சுதா? ஸோ இதை பத்தி படிக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும். ஓகே,
வாட் இஸ் ரியாக்ட்னு கொடுத்தீங்கனாலே, வாட் இஸ் jQueryன்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஓகே அதை பற்றியான ஒரு அறிவு கிடைக்கும். தேடல் ரொம்ப முக்கியம் படிக்கும்போது. புரியுதுங்களா? ஓகே சரி. ஸோ இதெல்லாம் நான் வந்து jQuery ரியாக்ட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து புரிய வரும், தெரிய வரும். சரி, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஜாவாஸ்கிரிப்ட் இன்ட்ரொடக்ஷனுக்காக நான் ஜாவாஸ்கிரிப்ட் படிக்கிறதுக்கு நீங்கள் விசுவல் ஸ்டுடியோ 2022 இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா அது மூலிமா நான் உங்களுக்கு மற்ற டெக்னாலஜிஸும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் அழகா. சரியா? ஓகே, இங்கே பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன், விசுவல் ஸ்டுடியோ 2022 ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணுறேன். ஓகே, இதில் நான் இப்போ கிளிக் பண்ணுறத எக்ஸாக்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஓகே நான் வந்து முன்னாடியே சொல்லியிருப்பேன், நீங்கள் மை லேர்னிங்கிறத நீங்கள் வந்து ஒரு இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா? ஓகே, ஒரே நிமிஷம் மக்களே, நான் வந்துடுறேன், மன்னிக்கணும்.